மகாராணி சின்னாதேவிக்கும் மகாராணி திருமலம்பாவுக்கும் வணக்கம். வணக்கம். எனக்கு மதிப்பு கொடுத்து இந்த அரசவைக்கு நீங்க வர சொல்லியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு என் நன்றிகள். நான் சுதர்சன், ஆயுதங்களை தயார் செய்பவன். நான் மட்டுமில்லை, என்னுடைய முன்னோர்கள் காலம் காலமாக ஆயுதங்களை தயார் செய்தார்கள். பல போர்கள்ல, பல சண்டைகள்ல பல வீரர்கள் எங்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக பல வெற்றிகளை கண்டு அது அவர்களோட சரித்திரத்தில் பொன்னான எழுத்துக்களால் பதிச்சிருக்காங்க. சில உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புறேன். தில்லியின் பாக்ஷா அக்பர் போன வருடம் பல ஆயுதங்களை என்கிட்ட வாங்கினாரு. இந்த வருடம் 4 மடங்கா அதிகமா கேட்டிருக்காரு. பஞ்சாப், குஜராத், அவத், பெங்கால், டெல்லி, இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனா இந்த எல்லா ராஜ்யங்களுக்கும் நான் தான் ஆயுதங்களை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னோட ஆயுதங்களை பத்தி நானே பேசுறது அவ்வளவு பெருமையான விஷயம் இல்ல. எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் மகாராணி அவர்களே. அனைவர் முன்னிலையில் நான் ஆயுதங்களை காட்ட அனுமதியுங்கள். அப்படியா? காட்டுங்கள் காட்டுங்கள். சுதர்சன் அவர்களே, திவ்ய சஸ்திரத்தின் பெருமைகளை சாஸ்திரத்துல நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கும் தெரியும். ஒரே இடத்துல நின்னபடி இவ்வளவு நேரம் உங்க ஆயுதங்களை பத்தி பேசியிருக்கீங்க. கை வலைகளை பார்க்க கண்ணாடி தேவையில்லை, நீங்களே பாருங்கள். இதோ நான் உருவாக்கிய வாள். இது நான் தயாரித்த ஆயுதங்கள் இல்லை, இது ஒரு கண்டுபிடிப்பு. இது கேவலம் சிறப்பான கண்டுபிடிப்பு. சந்தேகமே இல்ல சுதர்சன் அவர்களே, நீங்க கொண்டு வந்திருக்கிற சஸ்திரங்கள் சிறப்பா தான் இருக்கு. கேட்டீங்களையா? அப்ப மகாராணி நீங்களே சொல்லுங்க, உங்க நாட்டுக்காகவும் உங்க நாட்டை காப்பாத்துறதுக்காகவும் உங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேண்டும், அதோட எவ்வளவு வேண்டும்? என்ன மகாராணி, ஒரு மகாராஜா சிறப்பான முடிவை எடுக்கும்போதுதான் அவரோட திறமை வெளிப்படும். ஒவ்வொரு முடிவும் ஒரு சோதனையா இருக்கும். இன்னைக்கு அரசவையில இருக்கிறவங்க கூட நீங்க சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். சுதர்ஷன் அவர்களே, மன்னித்து விடுங்கள், வர தாமதமாகிவிட்டது. வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. என் தாமதத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் காலையில் அம்மா எழுதியிருந்த பத்திரத்தை படித்தேன். நீங்கள் பெண்களை தர்பாருக்கு அழைத்திருக்கிறீர்கள். அவர்களும் காலையிலேயே வந்து விட்டார்கள். அனைவரும் அவசரமாக காலையில் வந்ததால் நிச்சயம் சமைத்திருக்க மாட்டார்கள் என்பதையும் அறிவேன். அதனால் நானே அனைவருக்கும் உணவையும் கொண்டு வந்துள்ளேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்தை சரி என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது சரி இல்லை. இது தாங்கள் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் பண்டிதரே. அனைத்து மகளிருக்கும் இது மிகப்பெரிய உபகாரம் பண்டித் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணாவால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். உங்கள் அனைவரிடமும் ஒன்று கூறுகிறேன். எப்பொழுது உங்களுக்கு தர்பாரில் நேரம் கிடைக்குமோ அப்பொழுது உடனே உணவருந்து விட்டு சபைக்கு வரலாம். மகாமந்திரியாரே. உத்தரவு மகாராணி. சேவகனே. ஆயுதங்களோடு நிற்கிறானே, இவனுக்கு என்ன செய்கிறான்? மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, நான் தாமதமா வந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தீங்க? குருதேவா, நான் முன்னால் வரவில்லை. தாங்கள் தான் என்று தாமதமாக வந்துள்ளீர்கள். அப்படின்னா பரவாயில்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்கள் நேரத்தை சரியாக கடைபிடிப்பதை பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பண்டித ராமகிருஷ்ணன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். குருதேவா, என்ன ஏன் என்று தாமதமாயிற்று? நான் உண்மையை சொல்லிவிட்டால் சபையில் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள்.
குருதேவா, சொல்லுங்க. கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? இ- இ- இதுல பூரி இருக்கு, அப்புறம் லட்டுவும் இருக்கு. அதுக்கப்புறம் இது அது ஒன்றும் கூற வேண்டாம் குருதேவா, காரணம் தெரிந்து விட்டது. நீங்கள் தாமதமாக வந்ததற்கு காரணமும் இதை கையில் கொண்டு வந்ததற்கு காரணமும் தெரிந்துவிட்டது. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? குருமாதா, பாருங்கள், குருதேவருக்கு தங்கள் மீது கவலை உள்ளது. இன்றைக்கு அவருடைய கையால் சமைத்து தங்களுக்கு உணவு கொண்டு வந்துள்ளார். சுவாமி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேன்? என்னோட வாழ்க்கையை சிறப்பாக்கிட்டீங்க சுவாமி, சிறப்பாக்கிட்டீங்க. இப்போ எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? இல்ல. இல்லையா? ஆமா, அதாவது போதும் சுவாமி, போதும். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க கொண்டு வந்தது சாப்பாடு இல்ல சுவாமி, என்ன பொறுத்த வரைக்கும் பிரசாதம் சுவாமி, பிரசாதம். இத மீத வைக்காம நான் சாப்பிட போறேன். கொஞ்சம் மிச்சம் வைய. என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், இதுல நீ மிச்சமே வைக்காம எல்லாத்தையும் நீதான் சாப்பிடணும். மிச்சமே இதெல்லாம் இருக்க கூடாது. கண்டிப்பா சுவாமி, நான் சாப்பிடுவேன். மணி, சின்ன வயசுல இருந்து இதை தான் நான் கேட்டுக்கிட்டு வரேன். யார் என்ன செய்யறாங்களோ அதை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இன்று இவர் இழந்திருக்கின்றார், அவர் அடைந்திருக்கிறார்கள். வணக்கம் மகாராணிகள் அவர்களே, தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னியுங்கள். என்ன செய்வது? வருவதற்கு முன்பு வீட்டு வேலைகள், பிறகு குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், துடைத்து விட வேண்டும். மகாராணியாரே, இவர் பொய் சொல்கிறார். மகாராணியாரே, மன்னித்து விடுங்கள். தாங்கள் மறுப்பு தெரிவித்த பின்பும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் குழு என்றிலிருந்து இங்கு வந்தார்களோ அன்னையிலிருந்து காலை மாலையும் வீட்டு வேலையிலேயே ஆழ்ந்திருக்கிறேன். இது என்னுடைய வீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, விஜயநகர அரசபையில் உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க நல்லா யோசிக்கணும். ஆண்கள் வீட்டு பணியை செய்ய ஆரம்பிச்சுட்டா ராஜ்ய காரியங்களில் தடைகள் ஏற்படும். இது தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் யார் தலையிலாவது மாவு டப்பா பொத்துன்னு விழும். குருதேவா, தாங்கள் கூறுவதை பார்த்தால் தங்கள் தலையில் விழுந்தது போல் தெரிகிறதே. இல்லை என்றால் தங்கள் திவ்ய திருஷ்டியில் தெரிந்ததா? இல்ல 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 இல்ல. மகாராணி என் விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறினீர்கள், அதை நாங்கள் கேட்டோம். அதோடு நீங்கள் வேண்டுகோள் வைத்ததையும் நாங்கள் கவனித்தோம். இப்பொழுது நேர்மையோடு ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுது, தர்பாரில் காலையில் சபை கூடும் பொழுது எல்லா பெண்மணிகளும் காலையில் இருந்தே தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு ஓய்வு நேரம் கொடுக்கும் வரை தொடர்ந்து வேலை பார்த்தார்கள். இந்த வேலையை வீட்டில் விட்டுவிட்டு வந்தார்களோ அதை ஆண்கள் செய்ய வேண்டியிருந்தது. அவர்களுக்கு அது பழக்கமில்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள். இங்கு வந்தும் அவர்களுடைய கடமையை செய்தார்கள், சிறப்பாகவும் செய்தார்கள். அதாவது 2 பொறுப்புகளையும் முழு மனதோடு நிறைவேற்றி வைத்தார்கள். அதாவது ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, வீட்டு பெண்மணிகளுக்கு உதவ வேண்டும். என்னை பொறுத்தவரை இதுதான் உயர்ந்த விஷயமாகும். சிறு வயதிலேயே எங்கள் குருதேவர் எங்களிடம் கூறினார், குடும்ப வாழ்க்கையில், சமூக விஷயத்தில், இன்னும் சொல்ல போனா மொத்த உலகத்திலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமை சரிசமமாக கிடைக்க வேண்டும். அற்புதம். நீங்க 2 பேரும் எடுத்த முடிவு ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன். மகாராஜா திரும்பி வந்த உடனே அவர் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. இன்னைக்கு மகாராஜா நினைவு நமக்கு அதிகமா வருது. சீக்கிரமா திரும்பி வாங்க மகாராஜா. சத்திய வாக்கு சின்ன மகாராணி, தாங்கள் கூறியதே உச்சிதமாகும். உங்கள் வார்த்தைகளால் இன்று விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். இந்த பெரியவர் யார்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவரு பேரு சுதர்சன். இவரு சிறப்பான ஆயுதங்களை உருவாக்குறவரு. நம்முடைய விஜயநகர ராஜ்யம் இவர்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கணுங்கிறது இவருடைய விருப்பம். மகாராணி, அது என்னை பொறுத்தவரையில் ஆயுதங்களை பற்றி மகாராஜாவுக்கு தெரிந்த அளவிற்கு இந்த தர்பாரில் யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்னை கேட்டால்
மகாராஜா ஜெய்ப்பூரிலிருந்து திரும்பிய பிறகே இதில் முடிவெடுப்பது சிறப்பாக இருக்கும். மகாராணி அவர்களே, நான் உங்களை வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க சீக்கிரத்துல ஆயுதங்கள் விஷயத்துல ஒரு முடிவெடுங்க. பக்கத்து ராஜ்யத்துக்கும் போகணும், அங்கிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அவங்களுக்கும் எனது விசேஷமான ஆயுதங்கள் வேண்டுமா? சுதர்ஷன் அவர்களே, இது வீரமான ஒரு விஷயம். அதனால் எங்கள் மந்திரியார்களுடன் தனி சபையை தொடங்க வேண்டும். அதன் பிறகே நாங்கள் எடுத்த முடிவை தங்களிடம் கூறுவோம். மிக சிறப்பு. மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! ஆயுதங்கள் என்பது ராஜா மற்றும் ராஜாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் தாங்கள் அனைவரையும் கேட்டுத்தான் ஒரு முடிவெடுக்கப் போகிறோம். ஏற்கனவே வெளிநாட்டவர்களுடன் மிகப்பெரிய தவறை இழைத்தோம். அந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது. அதனால் அனைத்து மந்திரியார்களும் தங்களுடைய எண்ணங்களை இங்கு வெளிப்படுத்தலாம். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் அது வாழ் வாங்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த வாழ் தான் நம்ம மகாராஜாவுக்கு பிடித்த ஆயுதம். அதை எப்பவுமே அவர் தன் கூட தான் வச்சிருப்பாரு. மகாராணி அவர்களே, அதிக அளவில் ஈட்டி வாங்குவது நம் நாட்டிற்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் காவல் காக்கும் போது மற்ற ஆயுதங்களை விட இந்த ஈட்டி தான் அதிகமாக பயன்பாட்டிற்கு வரும். மகாராணி அவர்களே, என்னை பொறுத்தவரை நம்ம நாட்டோட பாதுகாப்பை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஆயுதத்தையும் வாங்குறது நல்லது. அதோட நம்ம சேனைக்கு இப்போ புது ஆயுதங்களும் தேவையா இருக்கு. மகாராணி, அதிக விலை கொடுத்து நம்ம ஆயுதங்களை வாங்க கூடாது. ஏன்னா அது காரணமா நம்ம நாட்டுக்கு பணவீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். மகாராணி, எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தும் வீரனுக்கு அவனுடைய கலைகள் மிகவும் முக்கியமோ அதுபோல ஒரு போரில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எந்த ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்பதில் நமக்கு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அதாவது இந்த சமயத்தில் நமது வீரர்களுக்கும் நமது ராஜ்யத்திற்கும் எது தேவையோ அதை சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறினீர்கள், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இதில் உள்ள எந்த ஆயுதத்தையும் நம் ராஜ்யத்திற்காக நாம் வாங்க போவதில்லை. என்ன? சுதர்ஷன் அவர்களே, சொல்லுங்க மகாராணி. உங்கள் ஆயுதங்கள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. ஆனால் ஒரு விஷயம், இதே ஆயுதங்கள் எங்களுடைய பக்கத்து ராஜ்யத்திலும் இருந்துவிட்டால் அப்பொழுது எங்களுக்கு இந்த ராஜ்யங்கள் பிரயோஜனமே இல்லை. அதாவது பக்கத்து ராஜ்யம் எங்கள் நாட்டின் சேனை சக்தி சரிசமமாக இருக்கும். அதனால் நாங்கள் வாங்கக்கூடிய ஆயுதங்கள் எங்கள் நாட்டை முழுமையாக காக்க வேண்டும், அதுவே சிறந்தது. சுதர்ஷன் அவர்களே, நீங்கள் வேறு வித்தியாசமான ஆயுதங்களை எங்களுக்கு செய்து தர முடியுமா? இதை செய்ய தாங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடன் வியாபாரம் செய்யலாம். நீங்க உங்க ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருக்கிறவங்க கிட்ட உங்க அபிப்பிராயம் கேட்டீங்க. நீங்க எடுத்த முடிவை அதை நான் முழுமையா மதிக்கிறேன். உங்களுக்கு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். அந்த மாதிரி ஆயுதங்களை என்னைக்கு நான் தயார் செய்யறேனோ, அதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி என்னைக்கு நான் தயார் செய்யறேனோ அன்னைக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து வைப்பேன். சுதர்ஷன் அவர்களே, உங்கள் முதுகிற்கு பின்னாடி என்ன பொம்மை தொங்குகிறது? அவை உங்கள் குழந்தைகளுடையதா? மகாராணி அவர்களே, உங்க கண்ணுக்கு இது ஒரு பொம்மை மாதிரி தெரியுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் இதயத்துக்கு பக்கத்துல இருக்கு. சொல்ல போனா என்னோட உயிரே இதுல தான் அடங்கி இருக்கு. எனக்கு 2 தர்ம பத்தினிகள். இந்த பொம்மைகள் அவங்களோட அடையாளங்கள். அதனால இவங்க என் கூடவே இருப்பாங்க. வியாபாரத்துக்காக அங்கே இங்கன்னு சொல்லி பல ராஜ்யங்களுக்கு அலைய வேண்டியதா இருக்கு. அதனால மனைவிகள் கிட்ட இருந்து தள்ளியே இருப்பேன். அவங்களோட ஞாபகங்கள் எனக்கு வரும். அதனால தான் இந்த பொம்மைகளை என் கூடவே வச்சிருப்பேன். இந்த
பொம்மைகளை சொல்றேன். நான் ஒரு நல்ல கணவனா இருக்க முயற்சி செய்கிறேன். சுதர்ஷன் அவர்களே, இந்த விஷயம் நினைவில் இருக்கட்டும். முருகு பக்கத்தில் பொம்மைகளை சுமந்து நீ அன்பை வெளிப்படுத்த முடியும், ஆனா அன்பை செலுத்த முடியாது. உண்மையா உங்களுக்கு அன்பு இருந்திருந்தா நீங்க உங்க மனைவிகள் கூட வாழ்ந்திருப்பீங்க. உங்க மனைவிகளோட நீங்க வாழ்ந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் அவங்க அன்பை நீங்க பெறணும்னா வௌவால் மாதிரி நீங்க தலைகீழ தொங்க வேண்டியது இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பொம்மைகளை சுமந்துகிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பெரியவரை, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க இன்னும் உங்க கடமைகளை நிறைவேற்றக்கூடிய கணவனா மாறல. உங்கள மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க, நானும் அதுல வருத்தம் தான். குருதேவர் சொல்வது உண்மை. பொறுப்பான கணவர் என்றால் என்னை மாதிரி இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய கடமைகளை காட்டுவதற்காக என் குழந்தைகளை தயார் செய்தேன். அப்படியா? நீங்கள் அவ்வளவு உண்மையானவரா? இன்றைக்கு தர்பாருக்கு தாமதமாக வந்து அதை நிரூபித்து விட்டீர்கள். சுதர்சன் அவர்களே, கடமை நிறைந்த கணவனா இருக்கிறது ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு சமமாகும். அதோட அந்த யுத்தத்தை தினம் தினம் நடத்த வேண்டி இருக்கும். மகாமந்திரி அவர்களே, எந்த யுத்தத்தை பத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த யுத்தத்துல வெறும் ஆடவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இங்க இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்களே, இவங்க பேருக்கு தான் விவேகமானவர்கள். ஆனா இவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது இல்ல. நான் இங்கு என் கடமைகளை சரியாக தான் செய்கிறேன். இதற்கு மேல் மனைவிகளுடைய வேலைகளை வேற கவனிக்க வேண்டும். சொல்ல வேண்டும் என்றால் வேலை பளு அதிகமாகிவிட்டது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கொஞ்சம் மகாராணிகள் ஏன் இந்த விவாதத்தை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாரையும் அடக்கணும், அமைதியா இருக்க சொல்லணும். எல்லாரும் அமைதியா இருங்க. மகாராணி திருமலம்பா, இப்பொழுது மகாராஜாவுடைய குரல் கேட்டது. ஆமாம், உங்களுக்கு ஒரு முறை கேட்டதை எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் என்னுடைய மகாராஜாவோட குரலை கேட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் மகாராஜா இங்கேயோ தான் இருக்கிறார். ஆனால் குருதேவா, இந்த குரல் எந்த திசையிலிருந்து வந்தது? நான் அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து வந்ததுன்னே தெரியலையே. என் மனைவியிடம் கூறிவிட்டேன், என்னை மாதிரி கணவன் 7 ஜென்மம் என்ன 70 ஜென்மமானாலும் கிடைக்கவே மாட்டார்கள். சிறப்பான கணவன் இருப்பதற்காக நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோம் என்று அது நமக்குத்தான் தெரியும். நீங்க எங்களை மன்னிக்கணும். உங்க கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. ஒரு பெண்ணை போல யாராலையும் தியாகம் பண்ண முடியாது. அவ தன் அப்பா வீட்டை தியாகம் பண்றா, தன்னுடைய கணவன் வீட்டை ஏத்துக்கிறா. அப்பா பேரை விட்டுட்டு தன்னோட கணவன் பேரை ஏத்துக்கிறா. அவ தன்னுடைய வீட்டுக்காக அவளுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் தியாகம் பண்ண கொஞ்சம் கூட தயங்க மாட்டா. குருமாதா அருமையாக கூறினார்கள். பெண்கள் நாங்கள் இவ்வளவு செய்கிறோம், ஆனால் அதை வெளிக்காட்டுவதில்லை. இத பாருங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல கணவர்களின் தியாகமும் குறைஞ்சது கிடையாது. தங்களோட குடும்ப சுமையை அவங்க சுமந்து கணவர்கள் சிரிப்பையே மறந்துடுறாங்க. உண்மையை சொன்னா இதுவரைக்கும் நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மந்திரியாரை, இப்பதான் நீங்க பிரமாதமா பேசி இருக்கீங்க. ராமா, இங்க விவாதங்கள் தொடங்கிடுச்சு. நான் தான் சிறந்தவன்னு சொல்ற போட்டி ஆரம்பமாகிடுச்சு. சரிதான் நண்பா, இவர்கள் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்ட எண்ணுகிறார்கள். போட்டி நண்பா, போட்டி. அப்படி என்றால் நீ என்னத்தான் கூற வருகிறாய் ராமா? நான் கூறுவது என்னவென்றால், கணவர்களுக்கும் மனைவிகளுக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை போக்க ஆண்களுக்கு பெண்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது.